ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி 5வது நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி என்பது 9 நாட்கள் கொண்ட பண்டிகை. அனைத்து வடிவங்களிலுமே பெண் சக்தியின் அடையாளமாகவும் இருக்கிறார். நவராத்திரியில் தெய்வத்தின் ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனி நாளில் கொண்டாடுகிறோம். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரியின் 5வது நாளான இன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்கந்தமாதா. ஸ்கந்தமாதா என்பவர் நவதுர்க்கைகளில் 5வது வடிவம். இவர் முருகனின் தாயார். சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பவர். இவர் 4 கரங்களை கொண்டவர். ஸ்கந்த என்பது போர்க்கடவுளான முருகனின் மற்றொரு பெயர். தேவர்களின் சேனாதிபதியே முருகன். முருகனின் ஒரு பெயர் ஸ்கந்தன் ஆகும். ஸ்கந்தமாதாள் என்றால் முருகனின் அன்னை என்று பொருள். நவராத்திரியின் பஞ்சமி திதியில் ஆதிசக்தியின் ஸ்கந்தமாதா ரூபத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது. இந்த ரூபத்தில் அம்பாளின் மடியில் குழந்தை முருகன் அமர்ந்துள்ளான். 4 கரங்களுடைய ஸ்கந்தமாதா சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். ஒரு காலத்தில் தாருகாசுரன் எனும் அசுரன் கடுமையான தவம் செய்து சிவபெருமான் மகனை தவிர வேறு யாராலும் என்னை வதம் செய்ய முடியாது என்ற வரத்தை பெற்றிருந்தான். இந்த வரத்தால் அவன் தேவர்களையே துன்புறுத்த ஆரம்பித்தான். ஆனால் அப்போது சிவபெருமான் யாருடனும் திருமணம் செய்து கொள்ளாமல் தவம் செய்து கொண்டிருந்தார். இதனால் தேவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். சிவனை திருமணம் செய்ய பார்வதி, அதாவது சதியின் மறுபிறப்பு, கடுமையான தவம் செய்தார். அவருடைய தவத்தால் சிவபெருமான் சம்மதித்து திருமணம் நடந்தது. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் ஸ்கந்தன், அதாவது கார்த்திகேயன் முருகன் சுப்பிரமணியன். இவர் பிறந்ததும் தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். ஏனெனில் இவர்தான் தாருகாசுரனை அழிக்கக்கூடியவர். தன் தாயின் அருளும் சக்தியையும் பெற்று ஸ்கந்தன் தாருகாசுரனை வதம் செய்து தேவர்களை காத்தார். பார்வதி தன் மகனை மடியில் அமர்த்தி கொண்டு உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்தார். அந்த நிலையிலேயே இவர் ஸ்கந்தமாதா என போற்றப்பட்டார். பின்னர் ஸ்கந்தன், அதாவது முருகன், தனது வீரத்தால் தாருகாசுரனை வதம் செய்து தேவர்களுக்கு அமைதி கொண்டு வந்தார். இதன் மூலம் தாய் ஸ்கந்தமாதா மகிமையை உலகம் முழுவதும் பரவியது. ஸ்கந்தமாதாவை 5வது நாளில் வழிபடுவதால் தனது அருள் நலத்தை வேண்டுபவர்களுக்கு வழங்குகிறார். இப்போது ஸ்லோகத்தை பார்க்கலாங்க. ஓம் தேவி ஸ்கந்தமாதாயே நமக என்று இந்த மந்திரத்தை ஜபித்தால் ஸ்கந்தமாதாவின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸ்கந்தமாதா தேவியை வழிபடும் போது வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னவென்றால் பச்சை பட்டாணி சுண்டல். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.